அழகான கிராமம். அந்த கிராமத்தின் பெயர் சின்னமலைப்பட்டி. அந்த கிராமத்தில் அருண் என்ற 14 வயது சிறுவன் வாழ்ந்து வந்தான். அருணின் குடும்பம் மிகவும் ஏழை. அவன் அப்பா தினக்கூலி வேலை செய்தார். அம்மா வீடுகளில் வேலை செய்து குடும்பத்தை நடத்தினார். அருணுக்கு ஒரு கனவு இருந்தது. ஆனால் வாழ்க்கை அவ்வளவு எளிதாக இல்லை. அருண் பள்ளிக்குச் செல்லும் போது மற்ற குழந்தைகள் புதிய பேக், ஷூஸ், சைக்கிள் எல்லாம் கொண்டு வந்தார்கள். ஆனால் அருண் பழைய பேக், கிழிந்த செருப்பு. ஒரு நாள் நண்பன் சொன்னான், அருண், நீ எப்பவும் ஏழையாதான் இருப்பே போல. அனைவரும் சிரித்தார்கள். அவன் அமைதியாக இருந்தான். அவன் மனசுக்குள் மட்டும், ஒரு நாள் நான் மாறுவேன். ஒரு நாள் பள்ளி முடிந்து வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தான். அப்போது சாலையோரத்தில் ஒரு வயதான தாத்தா உட்கார்ந்திருந்தார். அவருக்கு தண்ணீர் கூட இல்லாமல் மிகவும் சோர்வாக இருந்தார். பலர் பார்த்தார்கள், யாரும் உதவவில்லை. அருணிடம் இருந்தது ஒரு சிறிய தண்ணீர் பாட்டில் மட்டும். பாட்டிலை தாத்தாவிடம் கொடுத்தான். தாத்தா குடித்தார். நன்றிப்பா. அருண் சிரித்துவிட்டு போய்விட்டான். அவனுக்கு தெரியவில்லை, இந்த ஒரு செயல் அவன் வாழ்க்கையை மாற்றப் போகிறது என்று. அடுத்த நாள் பள்ளி அசெம்பிளி. பிரின்சிபல் சொன்னார், நேற்று ஒரு மாணவன் செய்த செயலை பற்றி சொல்ல வேண்டும். அருண் ஆச்சரியப்பட்டான். ஒரு வயதானவருக்கு உதவிய மாணவன் இங்கே இருக்கிறார். அருண், மேடைக்கு வா. அருண் அதிர்ச்சியடைந்தான். அனைவரும் அதிர்ச்சி. நேற்று உதவி பெற்றவர் யார் தெரியுமா? அவர் இந்த பள்ளியின் பழைய டீச்சர். அந்த தாத்தா மேடைக்கு வந்தார். அவர் சொன்னார், என்னை யாரும் பார்க்கவில்லை, ஆனால் இந்த பையன் பார்த்தான். அவன் மனித நேயம் காட்டினான். இந்த பையனின் படிப்பு செலவை நான் ஏற்கிறேன். அருண் நினைத்தான், ஒரு சிறிய உதவி இவ்வளவு பெரிய மாற்றமா? இப்போது அருண் இன்னும் அதிகமாக படிக்க ஆரம்பித்தான். காலை பள்ளி, மாலை படிப்பு. நண்பர்கள் விளையாடினார்கள். ஆனால் அருண் உழைத்தான். ஒரு நாள் அருணின் அப்பா வேலைக்கு போக முடியவில்லை. வீட்டில் பணம் இல்லை. அம்மா சொன்னார், படிப்பை நிறுத்த வேண்டியிருக்கும். அருண் அமைதியாக இருந்தான். அந்த இரவு அவன் அழுதான். ஆனால் முடிவு செய்தான். நான் விடமாட்டேன் என்று மனதில் வைத்துக் கொண்டான். அருண் காலை நியூஸ் பேப்பர் கொடுத்தான். மாலையில் டியூஷன் எடுத்தான். சிறிய வேலைகள் செய்தான். ஆனால் படிப்பை விடவில்லை. எக்ஸாம் வந்தது. அனைவரும் டென்ஷன். அருணும் பயந்தான். ரிசல்ட் வெளியானது. அருண் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ரேங்க். அவனை கேலி செய்த நண்பர்கள், நீ அதிக மார்க் எடுத்துடாடா. கிராமமே கொண்டாடியது. 10 வருடங்கள் கழித்து அருண் ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனி ஓனர். அவன் கிராமத்திற்கு திரும்பினான். அங்கே அதே சாலை, அதே இடம், அதே நினைவுகள். என் வாழ்க்கையை ஒரு உதவி மாற்றியது. இப்போ நான் மற்றவர்களின் வாழ்க்கையை மாற்றணும். அவன் இலவச லைப்ரரி கட்டினார். ஏழை மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்தார். இலவச கம்ப்யூட்டர் சென்டர் தொடங்கினார். ஒரு சிறிய உதவி செய்தேன். அதுதான் என் வாழ்க்கையை மாற்றியது. வாழ்க்கையை மாற்ற பெரிய வாய்ப்புகள் தேவையில்லை. சில நேரங்களில் ஒரு நல்ல செயல் போதும். ஏனெனில் நல்லது செய்தால் நல்லதே திரும்பி வரும்.